Hello friends, welcome to our channel. நாளொரு டேஸ்டி சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு வித்தியாசமான ரெசிபி தாங்க செய்ய போறோம். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா ரிச் அண்ட் ரொம்பவே டேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ரெசிபிங்க இது. அந்த டிஃபரண்டான ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் முகலாய், அதாவது முகல் ஸ்டைல்ல ஒரு சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போறோம். இது ரொம்பவே டிஃபரண்டா இருக்குங்க. முகலாயர்கள் அவங்களோட உணவு முறை பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்குங்க. அதாவது ரொம்ப ரிச்சான பொருள்களை அவங்களோட உணவில் சேர்த்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ரெஷ் க்ரீம் நிறையா யூஸ் பண்ணுவாங்க, பட்டர் நிறையா யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை நட்ஸும் நிறையா இவங்க யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்த முகல் ஸ்டைல் இவங்களோட ஒரு ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முகல் ஸ்டைலில் ஒரு சிக்கன் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா சிக்கன் தாங்க. நான் சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கேங்க. முதல்ல சிக்கனை ஊற வச்சிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. இந்த சிக்கன் ஊற வைக்கிற பழக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முகலாயர்கள் அவங்க காலத்திலிருந்து வந்தது தாங்க. மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். உப்பு இப்போ இருக்கிற சிக்கன் அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கலாங்க. இப்போ போட்ட பொருள் எல்லாமே சிக்கனில் நல்லா கலக்கிற மாதிரி பெரட்டி விட்டுருங்க. சிக்கன் ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டுங்க. ஸோ மூடி வச்சிடலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு மசாலா பேஸ்ட்டு அரைக்க போகிறோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம இதை இப்படியே சேர்த்து போகிறது இல்லைங்க, நம்ம ஃப்ரை பண்ணி சேர்த்து போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததாக முந்திரி பருப்பு 25, பச்சை மிளகா 2, பாதாம் பருப்பு ஒரு 15ங்க. தோல் எடுத்தது இருக்குது. இது பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் போட்டு தோல் எடுத்து வச்சுக்கோங்க, ஈஸியாக வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இதெல்லாம் தான் முக்கியமான பொருள். சில மசாலா பொருட்கள் அப்படியே ட்ரையாக சேர்த்துவோங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா மிளகு ஒரு 15, ஏலக்காய் 2, பட்டை 2 துண்டு, கிராம்பு 4, பிரியாணி இலை 2. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பேஸ்ட்டாக பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேங்க. அதனால தான் நான் பாட்டிலில் வச்சுருக்கேன். ஓகேங்க, செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் வெங்காயம் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு எடுத்திருக்கேங்க. அதை தான் இப்போ சேர்த்திருக்கேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அதாவது நல்லா டார்க் கலர் ஆகிற வரைக்குமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. ஏன்னா இந்த ஃப்ரை பண்ண வெங்காயத்தை நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ரொசீஜர்னு கூட சொல்லலாம். பார்த்திங்கன்னா ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ப்ரௌன் கலர் ஆயிருக்குங்க. இன்னுமே நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். டீப் ஃப்ரை ஆன அப்புறம் எடுக்கலாங்க. பார்த்திங்கன்னா ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்குமே ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இப்போ எல்லா ஆனியனையும் எடுத்துடலாம். இப்போ எடுத்தப்புறம் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற எண்ணெயிலேயே இந்த சிக்கன் கிரேவியை பண்ணிக்கலாங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம கிரேவியில் இந்த மாதிரி ஆனியனை ஃப்ரை பண்ணி சேர்த்த மாட்டோம். ஆனால் இது முகல் மெத்தடில் இந்த மாதிரி செய்வாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். இப்போ தேங்காய், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், பாதாம் பருப்பு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்திட வேண்டாம். நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆகிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஆனியன் பொரிச்சு எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நான் பாதி எடுத்துட்டேங்க, அதிகமாக இருந்ததுனால. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்களை போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிறது இல்லைங்க, லைட்டாக வறுத்தா போதும். இப்போ மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டை நான் ஒரு பவுலில் மாற்றி வச்சுருந்தேங்க. அந்த மசாலா பேஸ்ட்டை இப்போ நான் சேர்த்திக்கிறேன். இப்போ போட்டிருக்கிற மசாலா பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா திக்காகிற அளவுக்குங்க இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான மெத்தடுங்க இந்த ரெசிப்பியில். இப்போ இந்த மசாலா பேஸ்ட்டோடு பார்த்திங்கன்னா கூட மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன்.
காரத்துக்காக பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்திக்கலாம். கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ சேர்த்தன பொருட்கள் எல்லாமே மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டு கிளறிக்குங்க. ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க. இன்னுமே இந்த பேஸ்ட் வந்து இன்னும் நல்லா திக்காகணுங்க. இன்னும் நல்லா சுண்டுன அப்புறமா வந்து நம்ம வந்து சிக்கனை வந்து இதில் சேர்த்திக்கலாம். அது வரைக்குமே நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு மசாலா பேஸ்ட்டு சுருள வர வரைக்கும் வதக்கிக்கங்க. அதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்திக்கலாம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சிக்கனை வந்து இப்போ சேர்த்திக்கலாம். இப்போ சிக்கன்லேயும் வந்து இந்த மசாலா பேஸ்ட்டு நல்லா கலக்கிற மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா நான் போன் இருக்கிற சிக்கனாக தாங்க வாங்கியிருக்கேன். இப்போ அரைச்ச மிக்சியில் வந்து தண்ணி விட்டு கலந்துங்க. அந்த தண்ணி இதில் சேர்த்திக்கலாம். தண்ணி ஊற்றின அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலாவில் வந்து நம்ம நட்ஸு சேர்த்தி இருக்கிறதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்பப்போ கலந்து விட்டுக்குங்க. இப்போ உப்பு சேர்த்திக்கலாம். முதலையே நம்ம ஊற வைக்கும் போது சிக்கனில் உப்பு சேர்த்திருக்கோம். அதனால் தேவையான அளவு சேர்த்திக்கிங்க. சிக்கன் வேகிறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகுங்க. ஸோ மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. கிரேவியும் நல்லா திக்காக இருக்குங்க. ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபைனலி மொகல் சிக்கன் கிரேவி ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடியான சிக்கன் கிரேவியை நான் வந்து ப்ரெசன்டேஷனுக்காக ஒரு பவுலில் ஊற்றிட்டுருக்கேங்க. எப்பயுமே பண்ணுற ரெகுலரான ஒரு ரெசிபியை விட இந்த சிக்கன் ரெசிபி வந்து ரொம்பவுமே ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா சாதத்துக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ரோட்டி, நான் இந்த வெரைட்டிஸ்க்குமே இந்த சிக்கன் கிரேவி ரொம்பவுமே சூட்டாக இருக்குங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை நான் மற்றொரு டேஸ்டியான சமையல் ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.